சார், நிறைய பேர் நான் கவலையாக இருக்கேன், ரொம்ப கவலையாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக கவலைன்னா என்ன? சார், இங்கே 2 வகையான மனுஷங்கள் இருந்துக்கிட்டே இருக்காங்க. ஒன்று எதிர்பார்ப்போடு இருக்கக்கூடிய நபர், 2வது கவலையோடு இருக்க நபர். இந்த 2 நபருமே கண்டிப்பாக சந்தோஷமாக இருக்கவே முடியாது. அன்றாட வாழ்க்கையில் அன்னன்னைக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள், இப்படி நடந்துருமோ அப்படி நடந்துருமோ அப்படிங்கிற ஒரு விதமான நெகட்டிவ் தாட் இருக்கு இல்லையா, அதை தான் பயம்னு சொல்லுவாங்க. நமக்கு இது இங்கிலீஷில் ஆன்சைட்டின்னு சொல்லுவாங்க. ஆன்சைட்டி அப்படின்னா நமக்கு கவலை அப்படின்னு சொல்லுவாங்க. கவலை எப்போ வரும்? நமக்கு நம்ம நினச்ச விஷயங்கள் நடக்குமா அப்படிங்கிறது கவலை. நடக்கலைன்னா வருத்தம். ஒரு விஷயம் நம்ம ஆசைப்படுறோம், அந்த விஷயம் ஆசைப்படுறது நடக்கலைன்னா வருத்தம். ஏன்னா நம்ம நினச்சது நடக்கலை, கேட்டதை அவங்க செஞ்சு கொடுக்கலன்னா வருத்தம். பட் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அதுதான் கவலை. எப்போவுமே நான் கவலையாக இருக்கேன் அப்படிம்பாங்க. கவலைலாம் ஒன்றுமே கிடையாது, ரைட்டா? ஸோ கவலைங்கிறது ப்ராசஸை ஃபோக்கஸ் பண்ணாமல் இருக்கிறது. நம்ம செய்யக்கூடிய செயலில் நம்ம கவனம் இல்லைன்னா நமக்கு கவலை இருக்கத்தானே செய்யும். 30ஆம் தேதி நான் வீட்டு வாடகை கட்டணும். ஐயோ, கட்ட முடியுமா கட்ட முடியலை அப்படின்னா அந்த 30 நாளும் வேலைக்கு போனால் தானே அதுக்கான சம்பளம். அப்போ தானே நீங்கள் அந்த கவலை இல்லாமல் இருக்க முடியும். ஒரு முன் திட்டமிடுதல் இருந்தால் தானே நம்ம கவலை இல்லாமல் இருக்க முடியும், ரைட்டா? கவலை அப்படிங்கிறது தண்ணிக்குள்ளே நீங்களே கல்லை கட்டிக்கிட்டு இறங்குற மாதிரி, ரைட்டா? அது என்ன பண்ணும்? உங்களை உள்ளே தான் இழுத்துக்கிட்டு போகுமே தவிர மேலே வரவே முடியாது. கல்லை கட்டினது நீங்கள், வேறு யாரோ கிடையாது, ரைட்டா? ஏன் உங்களுக்கு நீங்களே இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணிக்கணும், ரைட்? நீங்கள் சந்தோஷமாக இருந்தாலும், கவலையாக இருந்தாலும், வருத்தமாக இருந்தாலும், ஏழையாக இருந்தாலும், பணக்காரங்களாக இருந்தாலும், படிச்சிருந்தாலும் படிக்கலைனாலும் அதே 24 மணி நேரம் தான். நீங்கள் வருத்தப்படுறீங்கிறதுக்காக நீங்கள் எந்த விதமான முயற்சியே பண்ணாமல் நீங்கள் நினச்சதெல்லாம் கண்டிப்பாக நடக்காது. அதுக்கான முயற்சியை நீங்கள் எடுக்கணும், சரிங்களா? ஏன்னா கவலையோடு இருக்கோம் அப்படின்னா நீங்கள் என்னவா இருக்கீங்களோ அதுதான் உங்களை சுற்றி நடக்கும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் சுற்றி நடக்கும். நிறைய பேர் சொல்லுவாங்க, பாத்தியா நான் சொன்ன மாதிரியே நடந்துருச்சு, பாத்தியா நான் நினச்ச மாதிரியே நடந்துருச்சு. டே, நீ நினச்சதுனால தான் அது நடந்தது. நீ நல்லதாக நினச்சிருந்தீங்கன்னா அது நல்லதாக நடக்கும். இந்த மாதிரி கவலையில் இருக்க பர்சனை ஐடென்டிஃபை பண்ணுறது ரொம்ப ஈஸி. அதுக்கான அறிகுறியும் இருக்குது. ஸோ அவங்க எப்போவுமே என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு முடிவுகள் எடுக்கிறதுல ஒரு குழப்ப நிலையிலே இருப்பாங்க. இதுவா அதுவா, இது பண்ணலாமா வேலாமா, இந்த வேலைக்கு போகலாமா வேணாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு வித குழப்பத்திலேயே இருப்பாங்க. அவங்க எப்போ பார்த்தாலும் டென்ஷனாகவே இருப்பாங்க, ரெஸ்ட்லெஸ், தூக்கம் இல்லாமல் இருப்பாங்க. அவன்கிட்ட போய் ஏதாவது சின்ன விஷயம் டைம் என்னன்னு கேட்டானா, ஏன் தெரிஞ்சு நீ என்ன பண்ண போகிற அப்படியுமா. இந்த பஸ்ஸு வருமானு கேட்டால் ஏன் பஸ்ஸு வாங்க போறியான்னு கேட்பான். ஒரு இங்கே யாராவது இருக்காங்களா அப்படின்னு கேட்டால் அவன் என்ன மாமனா மச்சானான்னு கேட்பான். ஸோ இந்த மாதிரி அவன் என்னென்னா எப்போ பார்த்தாலும் டென்ஷனாகவே இருப்பான். டென்ஷனாக இருக்க நபரெல்லாம் பார்த்திங்கன்னா அடிப்படையில் அவன் ஏதோ ஒரு கவலையில் இருக்கான். அது மட்டும் இல்லை, நர்வஸாக இருப்பான். எப்போ பார்த்தாலும் நெகத்தை கடிக்கிறது, பதட்டமாகவே இருப்பான். சம்டைம் ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த கையெல்லாம் அப்படியே லைட்டாக உதற ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும். பயத்தின் காரணமாக, ஒரு கவலையின் காரணமாக அதெல்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபார் ஒரீஸ், எப்போ பார்த்தாலும் எக்ஸஸ் ஆஃப் ஒரீஸ். ஸோ ரொம்ப ஒரு மாதிரி இருந்துக்கிட்டே தான் நமக்கு இருப்பான். எதை பார்த்தாலும் ஒரு பிடிப்பு இல்லாமல், ஒரு ஈடுபாடு இல்லாமல் அந்த மாதிரியெல்லாம் இருக்கும். தூங்குறதுல ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ஸ்லிப்பிங். ஏன்னா மூளை டயர்டானா தானே மூளைக்கு ரெஸ்ட்டு கேட்கும். இவன் மூளையை டயர்டாக்க விடுறதே இல்லையே. டயர்டானவங்களுக்கு தானே ரெஸ்ட்டு, பசிக்கிறவங்களுக்கு தானே சாப்பாடு. இவனுக்கு பசிக்கவே இல்லையே. மூளை டயர்டானா தான் மூளைக்கு ரெஸ்ட்டு கேட்கும். அதுக்கப்புறம் எப்போவுமே சோர்வு இருந்துக்கிட்டே இருக்கும். மனசளவில் கவலை இருக்கவங்க பார்த்தோன்னா உடம்பளவில் ஒரு சோர்வு இருந்துக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லை, ஏதோ ஒன்று நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு அனுமானத்திலேயே வாழ்ந்துக்கிட்டே இருப்பாங்க. ஒரு அசம்ஷன் சொல்லுவாங்களே, ஒரு இல்யூஷன். எனக்கு தெரிஞ்சு போச்சு இவன் என்னை வேலையை விட்டு எடுக்க போகிறான், எனக்கு தெரிஞ்சு போச்சு இவன் என்னை டார்ச்சர் பண்ண போகிறான், என்னை அடிக்க போகிறான், திட்ட போகிறான். இதெல்லாம் கவலையில் இருக்கிறதுக்கான அறிகுறிகள். நான் திரும்பவும் சொல்கிறேன், கவலையில் இருந்து வெளியில் வர்றது ரொம்ப ஈஸி, ரைட்டா? ஸோ கவலையில் இருந்து வெளியில் வரணுன்னா ப்ராசஸை ஃபோக்கஸ் பண்ணுங்க. நீங்கள் செய்யக்கூடிய செயலில் கவனத்தை செலுத்துங்க. ஆனால் அந்த செய்யக்கூடிய செயலில் கவனத்தை செலுத்துறதுக்கு முன்னாடி முடிவுகளுக்கு போய்ட்றீங்க.
அது எப்படிங்க விதை போட்டால் தான் செடி ஆகும், மரமாக முளைக்கும், பழம் வரும். எடுத்தவுடனே விதை போட்டவுடனே பழம் சாப்பிடணுன்னா டெய்லியும் பார்த்து பார்த்து அதில் வெறுப்பு தான் வரும். அதுதான் இங்கே வந்து காரணம். அதை தாண்டி இன்னும் பல விஷயங்கள் இருக்குது. அதை தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே இருக்கிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களில் நிறைய பேருக்கு மனநலன் சம்மந்தப்பட்ட கேள்விகள் இருக்கலாம். உங்கள் சார்பாக சார் இங்கே வந்து நீங்கள் கேட்கணும்னு நினச்ச கேள்விகளை தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அடுத்த வீடியோவில் இன்னொரு கொஷினோட சந்திக்கலாம். அந்த கொஷின் நீங்கள் கேட்கணும்னு நினச்ச பல நாளாக யோசிச்சுட்டு இருந்த கேள்வியாக கூட இருக்கலாம். அதுக்கு முன்னாடி ஹர்ஷா மைண்ட் கேர் அப்படிங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து வரக்கூடிய கொஷினுக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து கிடைக்கும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ஓகே பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துருங்க.